தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆனால் இந்த செய்தி கேள்விப்பட்டதிலிருந்து மகிழ்ச்சி என்பது அடைவதற்கான ஒரு தருணம் இது இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இறந்த ஐயா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நம்முடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம். சமீப காலமாக நம்ம நாட்டுக்கு ரொம்ப பெரிய இழப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலமாக நம்முடைய தலைவர்கள் அனைவரும் அரும்பாடுபட்டு அவர்களுடைய உயிரை கொடுத்து அவர்களுடைய தன் வாழ்நாளை அர்ப்பணித்து இந்த நாட்டின் உயர்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் அவர்களுடைய பங்களிப்பை முழுவதுமாக கொடுத்து நம் நாட்டை ஒரு தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆனால் இன்று அதன் அளவு அப்படியே சரிந்து கொண்டு வருகிறது என்பது நாம் எல்லாருக்குமே தெரிந்தது தான். அது மட்டுமல்லாமல் இதற்கான எடுத்துக்காட்டாக நம் வளர்ச்சி டிஜிட்டல் இப்படி பல வார்த்தைகளை மற்றும் வார்த்தை ஜாலங்களை மட்டும் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது எந்த அளவுக்கு வளர்ச்சி என்பதை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை. ஏனென்றால் இரவில் காலையில் மதியம் என உணவு சாப்பிடக்கூடிய அந்த மக்களின் அளவு கூட ஒரு சமமான பங்கில் இல்லை. அது மட்டுமல்லாமல் இங்கு அனைவரும் பொருளாதாரமும் பெரிதாக வளரவில்லை. நமக்கு தெரிந்து வளர்ச்சி என்பது டாக்ஸ் மட்டும்தான், வரி மட்டும்தான் இங்கு வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது. மாதம் மாதம் அதனுடைய வசூலிக்கக்கூடிய அந்த வரியின் அளவு மட்டுமே அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பது கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய ஒன்று. சோசியல் மீடியா மூலமாகவோ அல்லது மீடியாக்கள் மூலமாகவோ நாம் டெய்லி அதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு சரியாகுமா என்றால் முடியாது. இங்கு தமிழ்நாட்டில் சொல்வார்கள், மதுவின் விற்பனை தான் இங்கு நாட்டின் முதுகெலும்பு, இந்த தமிழ்நாட்டோட முதுகெலும்பு. அதை வச்சு தான் நம்ம பட்ஜெட்டே போட முடியும் அப்படின்ற மாதிரி தான். அங்கே வரியை வச்சு தான் பண்ணணும் அப்படின்றது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஏன்னா அது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா சாதாரண மக்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளுக்கு நம்ம எந்த அளவுக்கு வரி கட்டுறது மூலமாக விலைவாசி உயர்வும் சரி, மற்ற விஷயங்களும் எந்த அளவுக்கு அவங்களோட லைஃப்பில் பொருளாதார சிக்கல்களை சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்கள கொண்டு விட்டுட்டு போயிருன்றதை இந்த அரசியல்வாதிகள் உணர்ந்துக்கிறணும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலேருந்து தீர்வு தரதுக்கு தான் இந்த அதிகாரம் என்பதை தந்திருக்கிறோம். ஆனால் அதற்கான ஒரு முழுமையான ஒரு தீர்வுகளுக்கு கிடைக்கிறதா அல்லது சொல்யூஷன் கிடைக்குதானா கண்டிப்பாக இல்லை. ஸோ இதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் முன்னாடி ஐயா மன்மோகன் சிங் அவர்கள் இருக்காங்க. மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பற்றி பேசும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் இதே மாதிரி பொருளாதார மந்த நிலை வந்த பொழுது அரசில் ஒரு முக்கியமான ஒரு நிர்வாக பிரிவில் இருந்த ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பல திட்டங்களை கொண்டு வர்றாங்க. அதன் மூலமாக நம்ம நாடும் அந்த பொருளாதார மந்த நிலையிலேருந்து மெல்ல மீண்டு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தாய்மார்கள், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் நிறையா சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறையா மீன்ஸ் அவங்களால முடிஞ்சதை சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தாய்மார்களோட அந்த பணம் ரொட்டேஷன், அதாவது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அம்மாமார் பாக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பா கொடுக்கக்கூடிய சில அமௌண்ட்டை சேர்த்து வச்சுருப்பாங்கல்ல. ஸோ இது புழக்க நிலைக்கு வரும்போது இந்த நம்ம பொருளாதார அந்த சர்க்கிள்ன்றது திரும்ப பழையபடி என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. திரும்ப மெல்ல மெல்ல வளர்ச்சி ஆகுது. ஏன்னா மக்கள் அந்த பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கு ட்ரேடிங்லேருந்து எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. நடக்க ஆரம்பித்த உடனே அந்த பொருளாதார மந்த நிலைன்றது மாறி நம்ம ஒரு வளர்ச்சியை பெற்றுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் திட்டங்களை வகுத்து அதற்கான ஐடியாக்கள்லாம் கொடுத்து தான் படித்த படிப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர். அதனால் சில விஷயங்களை பண்ணி அந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இல்லாமல் இந்த காங்கிரஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கொண்டு வந்தாங்க. அது இவர் பிரதமராக இருக்கும்போது பல விஷயங்கள் இங்கே வருது. ஒரு சில விஷயங்கள் விவாதத்துக்குள்ளானாலும் அதனுடைய பலனை இன்று நாம் அனுபவிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளாதார வல்லுநராகவும் பிரதமராகவும் நல்ல அனுபவமுடைய ஒரு தலைவரை நாம் இழந்திருப்பது நம் நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு. இதில் அரசியலுக்கும் அரசியல் லாபத்திற்குமான இடம் இல்லாத ஒரு தலைவர். சமீப காலமாக பார்த்திங்கன்னா நம்ம நல்ல தலைவர்கள் அனைவரையுமே அவங்க நம்மளுக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய காலகட்டத்தில் அவரை எந்த அளவுக்கு அவங்கள நாம் கேலியும் கிண்டலும் மீம்ஸும் போட்டு செய்ய முடியுமோ அந்தளவுக்கு தான் இன்றைக்கி பண்ணி அவங்கள ஃபுல்லாக ஓரங்கட்டி கடைசியில் அவங்கள வாழ்க்கையிலேருந்து நம்ம இழந்துடுறோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் இவரை இழந்திருக்கோம். இந்த பொருளாதார சூழ்நிலையில் இந்த மாதிரி தலைவர்கள் இறக்குறது நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் இல்லை. நம்முடைய நாட்டோட முன்னேற்றத்திற்கு இது எந்த வகையிலும் உதவ போகிறதும் இல்லை.
அதனால் ஐயா அவர்களை வணங்கி அவர் ஆத்ம சாந்தி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிருவோம். நன்றி.